ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வாட் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இன் மார்க்கெட், ரைட்டா? ரெண்டு வகையான பீப்புளை மார்க்கெட்டில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட்டு செட் ஆஃப் பீப்புள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் எப்படியாவது ஒரு ப்ராஃபிட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் பீப்புள் நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் செட் ஆஃப் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நிறைய லாஸ் பண்ணியிருப்பாங்க, ரைட்? ஸோ அதை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு செட் ஆஃப் பீப்புள், ரைட்டா? ஸோ இவங்களோட தேடுதல் அப்படின்னு இருக்கும்போது டெய்லியும் ஏதாவது ஒரு புது இண்டிகேட்டர் இல்லைனா ஏதாவது ஒரு புது ஸ்ட்ராட்டஜி, மேபி அது ஐசிடியாக இருக்கட்டும், எஸ்எம்சி ஆர் ப்ரைஸ் ஆக்ஷன், வாட் எவர் த விட், இல்லைனா ஏதாவது ஒரு டெலிகிராம் ஒரு இன்ஸ்டாகிராம் குரூப்பில் ஏதாவது சிக்னல்ஸ் கொடுக்குறாங்களா? ஸோ இந்த மாதிரியான தேடுதல் தான் நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஸோ ஆனால் ஒரே ஒரு கொஷின் என்னென்னா, உங்களுக்கே இருக்கும், நிறைய விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, நான் நிறைய ட்ரேடிங்கில் நிறைய கற்றுட்ருக்கேன், பட் ஆனால் ஸ்டில் என்னோட ட்ரேடிங்கில் நான் ஒரு க்ரீன், அதாவது என்னோட ட்ரேடிங் ஜேர்னியில் எந்த ஒரு ப்ராஃபிட்ஸுமே பெருசாக என்னால் எடுத்துகிட்டு வர முடியல அப்படின்னும் போது இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பற்றி இருக்க போகிறதில்ல, உங்களோட அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசனை பற்றி தான் இருக்க போகுது. பிகாஸ் நிறைய பேர் லைக் எஸ்பெஷலி கன்சிஸ்டன்சியாக இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட நாலேஜ் இல்லை. ஸோ அவங்களோட சைக்காலஜி தான். ஸோ சைக்காலஜி அப்படின்றது போது இட்ஸ் கோயிங் டு பி அ மைண்ட் செட் ஆஃப் தோஸ் ட்ரேடர்ஸ், ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது, ஓகேவா? டியூ டு சம் ரீசன் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கலாம், ரைட்? ஜஸ்ட் பிளாக் ஆகியிருக்கு. ஸோ ஒரு அர்ஜென்ட்டுக்கு அந்த மணி உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களால் எடுக்க முடியாது, ரைட்டா? ஸோ இப்போ இந்த ஸ்டேட்டை அப்படியே நீங்கள் ட்ரேடிங்கில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வைங்களேன், ட்ரேடிங்லேயும் அதே தான். அதாவது ட்ரெண்ட் தெரியும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியும், என்ட்ரி தெரியும், எக்ஸிட் தெரியும், எல்லாமே தெரியும். பட் ஆனால் அந்த எக்ஸிக்யூட் பண்ணும் போது இருக்கக்கூடிய ஃபியராக இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ப்ரெஷராக இருக்கட்டும், ஸோ இதனால ஸோ என்ன ஆகிடுதுன்னா நம்மளோட மைண்ட் வந்து பிளாக் ஆகிடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன தான் நாலேஜ் நல்லா தெரிஞ்சிருந்தாலுமே அந்த இடத்துல அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களோட நாலேஜில் பிரச்சனையா இல்லை மைண்ட் செட்டில் பிரச்சனையான்னு கேட்டால் தி ஆன்சர் இஸ் மைண்ட் செட், ரைட்? ஸோ நிறைய பேர் வந்து சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, எல்லாரும் கன்சிஸ்டன்சியாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை சொல்லுவேன். பட் ஆனால் எப்படி அதை கன்சிஸ்டன்சியாக ட்ரேட் பண்ணுறதுன்றதை யாருமே சொல்கிறது கிடையாது, ரைட்டா? ஸோ ஒரு சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஐசிடி கான்செப்டாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு நல்ல ஒர்க் ஆகக்கூடிய இண்டிகேட்டர், வாட் எவர் த திங், எதுனாலுமே இதனால ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு க்ரியேட் ஆகுதா அப்படின்னு கேட்டால் தி ஆன்சர் இஸ் நோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட மைண்ட் செட்டை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். எத்தனை பேர் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்ற சைக்காலஜியில் இருக்கீங்க? அண்ட் எத்தனை பேர் வாரத்தில் 2 என்ட்ரி போனால் போதும் அப்படின்ற பொறுமையோடு இருக்கீங்கன்னு கேட்டால், ஸோ தி ஆன்சர் இஸ் நோ. ரொம்ப பேர் இல்லை. பிகாஸ் நம்மகிட்ட ஒரு பெரிய கேபிட்டல் இருக்குது, ரைட்? ஸோ காசை வச்சுட்டு ஐயோ மார்க்கெட் கீழே போகுதுன்னு சொல்லி நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ண தான் நம்மளோட சைக்காலஜி அங்கே அடி வாங்குதே தவிர, ஸோ பொறுமையாக இருந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கொக்கு வந்து எப்படி அதோட இறைக்கு ஒத்த காலில் எவ்வளோ நேரம் நின்னாலுமே பொறுமையாக நின்று வந்த இடத்துல அதை கொத்தி எடுத்துகிட்டு போகுது. ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட சைக்காலஜி இருக்கணும். யோர் சைக்காலஜி ஷுட் பி லைக் வின்னிங் மைண்ட் செட். அந்த வின்னிங் மைண்ட் செட்டை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணணும். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால உங்களுக்கு வின்னிங் ரிசல்ட்ஸ் வரும், ரைட்டா? ஸோ இந்த சீக்வன்ஸை மாற்றலாம் முடியாது. அதாவது ரிசல்ட்ஸை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணி உங்களோட மைண்ட் செட்டை ரெடி பண்ண முடியுமானா தி ஆன்சர் இஸ் நோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யோர் மைண்ட் செட், நாட் ஃப்ரம் மார்க்கெட், ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராப்னு சொல்லுவேன். என்னன்னா, நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இப்போ ஒரு வேளை இந்த ஒரு ட்ரேடை வச்சு தான் உங்களோட ஆம்பியன்ஸ் அண்ட் உங்களோட சைக்காலஜியை நீங்கள் மேக் பண்ணுறீங்க. இந்த ட்ரேட் வின் ஆயிடுச்சுன்னா சூப்பராக நம்ம தான் மார்க்கெட்டில், அண்ட் இந்த ப்ராஃபிட் வந்துச்சா இதை வாங்குறேன் அதை வாங்குறேன் அப்படின்ற ஒரு சைக்காலஜி நம்மகிட்ட இருக்குது, கரெக்டாக? ஸோ அப்போ இந்த ஹாப்பினஸ்க்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களோட ட்ரேட், கரெக்டாக? இப்போ இந்த ட்ரேட் ஒழுங்காக போச்சுன்னா அது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகுது. ஒருவேளை இப்போ இந்த ட்ரேட் வந்து தப்பாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் இஸ் சம்திங் கோயிங் இன் ஆப்போசிட் சைடு அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் போகுது, டிசிப்ளின் போகுது, எக்ஸிக்யூஷன் போகுது, ஹாப்பினஸ் போகுது, எல்லாமே போகுது. அப்போது மார்க்கெட் வந்து உங்களை தான் கண்ட்ரோல் பண்ணுது, ரைட்டா? ஸோ நீங்கள் தான் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணணும். பட் ஆனால் இப்போ நான் சொன்ன யூஸ் கேஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் தான் கண்ட்ரோலிங் யூ கைஸ். பட் தட் ஷுட் நாட் பி த கேஸ். யூ ஷுட் கண்ட்ரோல் தி மார்க்கெட், ரைட்? ஸோ நீங்கள் தான் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுமே தவிர மார்க்கெட் வந்து உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இது மிகப்பெரிய ட்ராப், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ட்ரேட் வந்து என்டர் ஆகிறோம். ஸோ அதுக்கு பின்னாடி நீங்கள் என்டர் ஆன உடனே ஒரு ஸ்டோரி வந்து கிரியேட் ஆகும். அதாவது ப்ரைஸ் மேலே தான் போகணும், இவ்வளோ தரையும் போச்சுன்னா நான் ப்ராஃபிட் புக் பண்ணிடுவேன், என்னோட அனாலிசிஸ் எப்போதுமே கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லி இதே சார்ட்டை பார்த்து ஒருவேளை இஃப் இட் இஸ் சம்திங் கோயிங் இன் தட் வே தென் வி ஆர் குட்.
இல்ல அது வந்து ஆப்போசிட்ல போகுது அப்படின்னா, அந்த சார்ட் பார்க்க உங்களுக்கு விருப்பம் இருக்காது. பட் ஆனா அந்த ட்ரேட நீங்க க்ளோஸும் பண்ண மாட்டீங்க. அந்த லாஸ நீங்க அக்செப்டும் பண்ண மாட்டீங்க. நோ இட் வில் லைக் ஒரு ஒரு கட்டத்தில அது திரும்பும் அப்படின்ற மாரி கீப் ஆன் வெயிட்டிங் ரைட்டா? ஸோ இந்த இடத்துல வந்து யூ நீட் டு அக்செப்ட் தி லாஸ் ரைட்? லைக் தட்ஸ் வை இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, இப்போ வந்து டிபி அப்படின்ற ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கு. டேக் ப்ராஃபிட் அப்படின்ற கான்செப்ட் இருக்குன்னா, எஸ்எல் ஸ்டாப் லாஸ்ன்றதும் ஒரு கான்செப்ட் இருக்கு. இட்ஸ் கோயிங் டு பி 50-50 ப்ராபபிலிட்டி ரைட்? ஸோ அப்ப அத வந்து இப்போ எஸ்எல் பக்கம் போகுதுன்னு வைங்களேன், அத அக்செப்ட் பண்ணாம உங்களோட எஸ்எல்ல தள்ளி, தள்ளி, தள்ளி லைக் யூ ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட் யுவர் லாஸ். ஸோ கண்டிப்பா நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். தட்ஸ் வை வி ஹேவ் அ கான்செப்ட் அஸ் எஸ்எல் ரைட்? இப்போ நல்ல ட்ரேடர்ஸ், ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்க்குலாம் ஒரு ஹேபிட் இருக்கும். என்ன அப்படின்னா, ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அக்செப்ட் பண்ணிருவாங்க அவங்களோட லாஸ். அதாவது இந்த ட்ரேட் வின் ஆகலாம், இல்ல அப்படின்னா லாஸும் ஆகலாம். எனிதிங் குட் பி ஹேப்பன் ரைட்? ஸோ இந்த அக்செப்டன்ஸ்னால என்னால இவ்வளோ ரூபா வரையும் மார்க்கெட்டுக்கு குடுக்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஆல்ரெடி கிரியேட் ஆயிறதுனால, அங்க வந்து உங்களுக்கு ஒரு வேளை லாஸ் ஆச்சுன்னா, அந்த ஃபியர் வந்து ரெடியூஸ் ஆகும். மைண்ட் வந்து கிளியரா தான் இருக்கும். எக்ஸிகியூஷன் வந்து ஓகே, சம்திங் ஓகே, ஃபைன். நம்ம நெக்ஸ்ட் என்னன்றத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல உங்களோட எமோஷன்ஸ நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க. மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் பண்ணல. ரைட்டா? ஸோ இது வந்து வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் ஹவ் மோஸ்ட் ஆஃப் தி ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் அடி வாங்குற இடமே இதே ரீசன் தான். அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், உங்களோட சைக்காலஜியை நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். மார்க்கெட் உங்களோட சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கான ரீசன் வந்து அக்செப்ட் தி ரியாலிட்டி. ரியாலிட்டி என்னன்றத புரிதலோட மூவ் ஆயிட்டீங்க அப்படின்னா, இட்ஸ் கோயிங் டு பி வெரி, வெரி ஈஸி ரைட்? ஓகே, ஸோ லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, உடைஞ்சு போய் உட்கார்ற இடம். அதாவது நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். இதுக்கு மேல என்னால முடியலப்பா, ஃபுல்லாவே லாஸ்ல தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, த ஒன்லி திங் ஐ வுட் சே இஸ் தட் ஏன் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மேபி அதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்கும். இட் மே வேரி டிபெண்ட்ஸ் ஆன் தி பர்சன் ரைட்? ஸோ ஒவ்வொருத்தவங்களோட நீட், பண தேவை, இல்லை அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களோட ஃப்ரீடம், ஓகே, இல்லை ஒவ்வொருத்தவங்களோட ரெஸ்பெக்ட் ரைட்? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அவமானம், இந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர் ரைட்? ஸோ ஓகே ஃபைன், முடிஞ்சது ரைட்டா? ஸோ அப்போ நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்றத அங்கே கற்றுக்கோங்க. ஒருவேளை தெரியல அப்படின்னா சிம்பிள், ஒரு விஷயம் தெரிலனா தெரிஞ்சவங்ககிட்ட வந்து கற்றுக்கிறது தப்பே கிடையாது. ட்ரேடிங்னு வரும்போது மட்டும் யாருமே அதை யோசிக்கிறதே கிடையாது. அதாவது இட் இஸ் சம்திங் வெரி ஈஸி. பையும் செல்லையும் மட்டும் கிளிக் பண்ணிட்டா போதும். இன்னும் இங்கேருந்து மேலே போனால் $5000 ப்ராஃபிட்டு, இங்கேருந்து கீழே போச்சுன்னா $5000 லாஸுன்ற சைக்காலஜி மட்டும்தானே இருக்குது. பட் ஆனால் அதை ப்ராப்பராக இதுக்கும் இப்போது நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் தான் டானாக இருப்பீங்க பர்ஃபெக்டாக. அவங்கவுங்க பிளாட்ஃபார்ம் ஆஃப் வேல அவங்க தான் டானாக இருப்பாங்க. பட் வென் இட் கம்ஸ் டு ட்ரேடிங் அப்படின்னும் போது எல்லாருக்குமே இனிஷியல் ஸ்டேஜில் இதை பற்றி தெரியாது தான், அதை அக்ரி பண்ணுறேன். பட் அதை தெரிஞ்சவங்க கிட்டேருந்து கற்றுக்கிறதுல தப்பே கிடையாது. வேஸ்ட்டாக உங்களோட மணியை போய் லைக் மார்க்கெட்டில் போட்டு வேஸ்ட் பண்ணாமல் ரைட்டா? ஸோ ரொம்பவே சிம்பிள், உங்களோட சைக்காலஜியை மாற்றுங்க. நிறைய பேர் அடி வாங்குற இடமும் இதே தான். அதாவது யாருமே வந்து லேர்ன் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற சைக்காலஜியே இல்லை, இன்க்ளூடிங் மீ அப்போது. பட் ஆனால் ஏன்னா எனக்கு அப்போ தெரியல. ஸோ நவ் ஐ எம் சேயிங் டு ஆல் ரைட்டா? ஸோ ப்ராப்பராக லேர்ன் பண்ணிவிட்டு ரைட்? ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு ப்ராப்பராக நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். உடனடியாக மார்க்கெட்னா என்னன்னே தெரியாது. என் ஃப்ரெண்டு சொன்னால், என் பக்கத்தில் ஒர்க் பண்ணுறவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க, நெக்ஸ்ட் பர்சன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமல் ஏதோ ஒரு புரோக்கரில் போய் காசை போட்டு வேஸ்ட் பண்ணி எனிஹவ் அது காலியாக தான் போயிடும். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அந்த புரோக்கருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது டோன்ட் டூ திஸ் ரைட்? ஸோ லேர்ன் ப்ராப்பர்லி. யூ ஹாவ் டு திங்க் இன் அ வே ஆஃப் கன்சிஸ்டன்சி. அண்ட் அந்த கன்சிஸ்டன்சிக்கு பின்னாடி உங்களோட மைண்ட் செட் தான் ரீசன். நீங்கள் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுமே தவிர மார்க்கெட் உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஸோ இதனால தான் உங்களோட சைக்காலஜி வந்து ஸ்ட்ராங் ஆகும் ரைட்டா? ரொம்பவே சிம்பிள் ரைட்? ஸோ ட்ரேடிங்கில் பிக்கஸ்ட் எனிமி டு பி ஃப்ராங்க் மார்க்கெட்டில் நம்மளோட மைண்ட் செட் தான். ஸோ நம்மளோட மைண்டை வந்து மாஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா ட்ரேடிங் மாறும், அதுலேருந்து வரக்கூடிய ரிசல்ட்ஸ் மாறும், கண்டிப்பாக உங்களோட லைஃப் ஸ்டைல் ரைட்டா? ஸோ கண்டிப்பாக மாறும், அதில் எந்த ஒரு லைக் சந்தேகமே கிடையாது ரைட்டா? நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ரைட்டா? ஸோ எப்படி இருக்கட்டும், நம்மளோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், சைக்காலஜியாக இருக்கட்டும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி கண்ட்ரோல், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மகிட்ட இருக்குது. பட் யாருமே ரியாலிட்டியாக பேசுகிறது கிடையாது. எங்கே அடி வாங்குகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை யாருமே சொல்கிறது கிடையாது. ஸோ ஒருவேளை இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அப்கமிங் டேஸில் வேணும் அப்படின்னா தாராளமாக உங்களோட கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். ஸோ தட் அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே என்னோட ட்ரேடிங் ஜேர்னியாக இருக்கட்டும், நான் எப்படி என்னோட லாஸஸை ரெக்கவர் பண்ணன்றதாகட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் I'll be sharing ரைட்? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லெட்ஸ் மீட் ஆன் another one episode. Until then, tada bye bye.